राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो भगवत कृपा की जय। जय बोलो लक्ष्मण भगवान की जय। அழகான ஒரு பயணம், ஒரு தேடல்னு கூட நாம் சொல்லலாம். புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மகோன்னதமான இடங்கள், ரிஷிகளுடைய தவம் செய்த குகைகள், இப்படி நிறைய தேடின்னு இருக்கேன் நான். பல பக்தாளுடைய வாழ்ந்த இடங்கள், அப்படி நிறைய ஒரு தேடல். அந்த தேடலில் நிறைய பகவான் காட்டி கொடுத்துருக்கான். முக்கியமாக பரசுராமருடைய அவதார ஸ்தலம் ஜானாபாவ் மத்திய பிரதேசம் போகும்பொழுது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அப்புறமா ஹிமாலயத்தில் கிடைச்ச கார்த்திக் சுவாமி ஸ்கந்தனுடைய ஸ்தலம். அப்புறம் மகாபாரதம் எழுதின மகாகணபதி குகை, வேதவியாசர் பாகவதம் எழுதின வேதவியாச குகை, நிறைய விஷயங்கள் பகவான் காட்டி கொடுத்துட்டே இருக்கான். தேடிகிட்டே இருக்கேன். பண்டரிபுரத்துக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வாழ்ந்த இடங்கள் நிறைய நிறைய நிறைய. சந்த் ஞானேஸ்வரருடைய அவதார ஸ்தலம் ஆபேகாவ், சுவாமி சமர்த்த ராமதாசருடைய அற்புதமான இடங்கள், பைட்டன் நம்ம சந்த் ஏக்நாத் மகாராஜருடைய இடம், நிறைய பகவான் காட்டி கொடுத்துட்டே இருக்கான். தேடிகிட்டே இருக்கேன். சிலதெல்லாம் இடம் கண்டுபிடிச்சிட்டா இன்னும் போகலை. அதில் முக்கியமாக இந்த மத்திய பிரதேசத்தில் கூடிய ஓர்ச்சா ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இன்னும் காத்துட்டுருக்கேன். கவலையே இல்லை, தேடிட்டு. பிருந்தாவனத்தில் கேட்கவே வேண்டாம். பிருந்தாவனம், மதுரா, கோகுலம், நிறைய 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 ஸ்தலங்கள் பகவான் காட்டி கொடுத்துட்டுருக்கான். இப்போ கூட நான் பத்ரியிலிருந்து திரும்பி வரும்பொழுது தான் ஸ்ரீநகர், அந்த ஸ்ரீயந்திர டாப்பு, அந்த ஐலாண்டு, அந்த ஆதிசங்கர ஸ்ரீயந்திரத்தை பிரதிஷ்டை பண்ண இடம், இதெல்லாம் நிறைய இப்போ ஞாபகம் வர்றதை சொல்லிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில், அதுவும் இந்த பாரத தேசத்தில் ஒழிஞ்சின்ட்டுருக்கு. ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்தில் 1000 விஷயம் நடக்கும். 1000 இல்லை, கோடி கோடி விஷயம் நடக்கும். நீங்கள் அதிலெல்லாம் போய் மனசை கட்டிட்டு அதுக்கெல்லாம் பதில் கேட்டல்னா வேலையற்ற வேலை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் கவனம் வைங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆனந்தம், உங்கள் நேரம், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் நிம்மதி, இதுதான் ரொம்ப அவசியம். மற்றக்கெல்லாம் ஒன்றும் விலை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆரோக்கியம் இருந்தால், தப்பு ஆரோக்கியம் இல்லை வச்சுக்கோங்களேன், உங்கள் பக்கத்துலேயே ஒரு நல்ல அழகான அபூர்வமான கோவில் இருந்தாலும் போய் பார்க்க முடியாது. ஆரோக்கியம் இருந்தால் எங்கேயோ இமயமலையில் ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான இடங்களை கூட தரிசனம் பண்ணிடலாம்.
ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியம் ரொம்ப அவசியம் வாழ்க்கையில். இப்போ ஒரு மொபைல் வாங்கிறது, இல்லாட்டி ஒரு பை வாங்கிறது, இல்லாட்டி ஒரு ட்ரெஸ் வாங்கிறது, இல்லாட்டி ஒரு ரீல்ஸ் பார்க்கறது, இது மாதிரி நிறைய நேரங்கள் நம்ம நிறைய விஷயங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். உள்ளபடி முக்கியத்துவம் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கணும். உங்கள் உடம்பை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். ஓகேவா? பாருங்களேன், லக்ஷ்மணன் இந்த காச நோய் சொல்லுவா இல்லையா, டியூபர்க்ளோசிஸ்னால் காச நோய் தானே, கண்டுபிடிக்கும். டிபி. அது கூட தபஸ் பண்ணி சரியாக போச்சு. அயோத்தியாவை விட்டுட்டு இந்த குப்ஜாம்ரக க்ஷேத்திரத்தில் தபஸ் பண்ணி நல்ல ஆரோக்கியமான ஆகார நியமம் இதெல்லாம் பண்ணும் பொழுது ஆரோக்கியம் நன்னாயிடுது. ரைட்டா? ஸோ அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஆரோக்கியத்துக்காக நேரத்தை ஒதுக்கி, நாளை ஒதுக்கி கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஓட்டம் சாட்டம், உலகத்தின் பெருமை, கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கட்டும். ஆரோக்கியம் இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியம் இல்லைன்னா எதுவும் பண்ணவே முடியாது. ரைட்? ஸோ ஆரோக்கியத்தில் நீங்கள் மிக 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 கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக வேணா இருங்க, உங்கள் நட்சத்திரம் எதுவாக வேணா இருக்கட்டும், உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியோ இடப்பெயர்ச்சியோ குரு பெயர்ச்சியோ என்ன வேணா இருக்கட்டும், ஆரோக்கியத்தில் முழு கவனம் வச்சே ஆகணும். நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் சரி, 60 70 வயசோ, 80 வயசோ, 30 வயசோ, 15 வயசோ, 25 வயசோ, கல்யாணம் ஆனவர்களோ, கல்யாணம் ஆகாதவர்களோ, குழந்தைகள் பெற்றவர்களோ, பெரிய படிப்பாளியோ, என்னவா வேணா இருக்கும், ஆரோக்கியம் ரொம்ப அவசியம். சரியா? நாம் அழகாக லக்ஷ்மணேஸ்வரர் அவருடைய சிவபெருமான் அந்த விஷயத்தை பார்த்தோம் நேத்தி. அந்த அந்த லக்ஷ்மண் ஜூலான்னு இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, அந்த லக்ஷ்மண் ஜூலாக்கு போகிற வழியில் ஒரு பெரிய பார்க்கிங் உண்டு. அது எதற்கு தான் அந்த லக்ஷ்மணருடைய கோவில் இருக்குது. அங்கே தான் லக்ஷ்மணேஸ்வரர்னு சிவபெருமானும் இருக்கார். இதெல்லாம் நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லக்ஷ்மண் ஜூலா, அந்த லக்ஷ்மணனுடைய தொங்கு பாலம், ஜூலான தொங்கு பாலம், அதுதான் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு இந்த லக்ஷ்மணர் கோவில் தெரியாது. நிறைய பேர் பார்க்கிங்கில் அங்கே வண்டியை விட்டுட்டு தான் போவார்கள் லக்ஷ்மண் ஜூலாவுக்கு நடந்து, ஆனால் பார்க்க மாட்டார்கள். சரியா? ஸோ அழகாக லக்ஷ்மணனுக்கு அனுகிரகம் பண்ணார். லக்ஷ்மணன் பார்த்துட்டு இருக்கும் பொழுது சிவபெருமான் மறைஞ்சுடுறார். அந்த லக்ஷ்மணன் தபஸ் பண்ண இடத்துக்கு பக்கத்தில் தத்ரைவ வாமபாகே தூ சிவோ ஞானகதி பிரபு நாம்னா லக்ஷ்மேஸ்வரக, லக்ஷ்மண ஈஸ்வரகன்னு சொல்லுவார், லக்ஷ்மேஸ்வரன் சொல்லுது. நாம்னா லக்ஷ்மேஸ்வர ख्यातो தர்ஷனாத் சர்வ பாபஹா. அவரை தரிசனம் பண்ணாலே எல்லா விதமான பாபங்களும் நாசமாயிடும் அப்படின்னு சொல்லி ஸ்கந்தன் சொல்றார். அப்புறம் அதை அடுத்தது பக்கத்தில் வர்ணிக்கிறார் லக்ஷ்மண குண்டஸ்ய வர்ணனம். பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மண குண்டம்ன்றதை வர்ணிக்கிறார். கங்காயாஹ பश्चिमे தீரே யத்ர சிந்தூரவர்ணகா மிருத்திகா வர்த்ததே விப்ரஹ தத்ர லக்ஷ்மண குண்டகம். கங்கையினுடைய அந்த பশ্চিமே தட்டம், பশ্চিம்
பশ্சிம் அப்படின்னா மேற்கு, பশ্சிம் பெங்கால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால், அதான் பশ্சிம். அப்போ அந்த கங்கையினுடைய மேற்கு கரையில் சிந்தூரம் போல சிவந்ததான மண் இருக்கும், அங்கே தான் லக்ஷ்மண குண்டம் இருக்கு அப்படின்றார். சொல்லிட்டு தத்ர ஸ்நாத்வா ச ஜப்த்வா ச பலானந்தியம் லபேன்னரஹ. அந்த லக்ஷ்மண குண்டத்தில் யார் ஸ்நானம் பண்ணுறாளோ, யார் அங்கே ஜபிக்கிறாளோ அவர்களுக்கு சித்தி கிடைச்சிடும், எல்லையில்லாத பலன்கள் கிடைக்கும் அப்படின்றார். சேஷதாரா லக்ஷ்மண குண்டம்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது. நான் இன்னும் அந்த இடத்துல போய் பார்க்கல. லக்ஷ்மண் ஜூலா பக்கத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த லொக்கேஷன்லாம் போடுறேன், நீங்கள் யாராவது போகும்பொழுது பாருங்க. சரியா? அதுக்கு பக்கத்தில் முனிகுண்டம்னு ஒன்று இருக்குது. தத்ர வாம விபாகே து முனிகுண்டமிதி ஸ்மிருதம் தத்ர ஸ்நாத்வா சுபான் லோகான் பிராப்னோதி பரமம் பதம் தத்ர விஷ்ணோர்கதா விப்ர நிஹிதா கிருத்தசேதசாம் விஷ்ணுனா விருத்ரதமனே தத்ராஸ்தி சின்ஹிதம் ஜலே. அதனுடைய பக்கத்தில் வாம பாகத்தில் ஒரு குண்டம் இருக்குது, அது பேர் முனிகுண்டம்னு பெயர். அந்த இடத்துல குளித்தாலே மோட்சம் கிடச்சிடும். பகவானுடைய ஒரு கதையும் அங்கே இருக்குது. அந்த கதையை வச்சுதான் பகவான் விருத்ராசுரனுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு இருக்குது. இந்த இடம்லாம் இப்போ இருக்கான்னு தெரியலை, ஆனால் ஸ்கந்த புராணத்தில் சொல்கிறா, தேடின்னு இருக்கேன் நான். அதுக்கு பக்கத்தில் இந்திரகுண்டம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வாயு குண்டம்னு இருக்குது, அது பக்கத்தில் நந்தீஷிலா நந்தி குண்டம்னு இருக்குது, அது பக்கத்தில் தர்மேஸ்வர மகாதேவர்னு இருக்கார். இதெல்லாம் புராணத்தில் காண கிடைக்கிறது. ஆனால் இன்றைக்கி இந்த இடமெல்லாம் லக்ஷ்மண் ஜூலா அந்த பக்கமெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வீடுகள், நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய ரிசார்ட்ஸ், நிறைய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ்லாம் வந்தாச்சு. இதெல்லாம் எங்கே விழிஞ்சுட்டுக்குன்னு தெரியலை. எங்கேயாவது சின்ன குட்டி கோவிலாக இருக்கா என்னன்னு தேடணும் பொறுமையாக. இந்த லக்ஷ்மண் ஜூலா பக்கத்தில் இருந்து உட்காந்து தேடி பார்க்கணும். தேடுறேன், நிச்சயமாக பகவான் காட்டி கொடுப்பான். அதனால் பெருசாக இந்த இடத்துங்களெல்லாம் நான் வர்ணிக்கலை. இப்போ இதெல்லாமே ஸ்கந்த புராணத்தில் சொல்லியிருக்கார்கள். ஆனால் இதுக்கான ப்ராப்பர் லொக்கேஷன் தேடும் பொழுது கிடைக்க மாட்டேன். அப்புறம் மாஹேஸ்வரி க்ஷேத்திரம்னு சொல்கிறா, இதெல்லாமே ஸ்லோகங்கள் சொல்கிறா. அப்புறமா பிரம்மதத்தன்ற ஒரு வைஷ்யன், அவனுடைய கதையை சொல்கிறா. இதெல்லாம் இந்த இடங்களை பற்றிலாம் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்காதனால நான் இப்போ பெருசாக சொல்ல போகிறது இல்லை. சரியா? அப்புறமா வராக தீர்த்தம்னு ஒன்று சொல்கிறா. வராக தீர்த்தம்னு ஒன்று ஸ்கந்தன் சொல்கிறார். இது எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் ரிஷிகேஷில் ஒரு வராகர் கோவில் இருக்குது. அங்கே தான் போய் கேட்கணும். எனக்கு அந்த இடத்துல குண்டம் மாதிரி கிடையாது, ஒரு சின்ன குட்டி கோவில் அது. சரியா? அது பக்கத்தில் பார்த்துருக்கேன் நான். இதெல்லாம் தேடின்னு இருக்கேன், பார்க்கலாம். இதுக்கப்புறமா அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறார், சூரிய புத்ரியா விருத்தாந்தம் அப்படின்னு. இந்த இடம் நான் பார்த்துருக்கேன், அதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ. தஷீலா ஸ்பர்ஷனாதேவ விஷ்ணுலோகே வசேச்சிரம் சூரியபுத்ரி நதி தத்ர சமாயாதி மகாமதே. இந்த வராகசிலா ஆக்சுவலாக நான் பத்ரிகாசிரமத்தில் வராகசிலா பார்த்துருக்கேன். நான் ஒரு வீடியோவில் கூட பத்ரிகாசிரமம் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இங்கே இந்த வராகசிலான்றது ரிஷிகேஷை சொல்கிறா. இப்போ லக்ஷ்மண் ஜூலான்றது ரிஷிகேஷ்லேருந்து ஒரு இன்றைக்கி ட்ராவல் பண்ணால் டிராஃபிக் நிறைய நேரம் ஆக வச்சுக்கோங்களேன். மேபி ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான்.
அதாவது சரியாக பார்த்தோம்னா இந்த பரத் மந்தர் அந்த பக்கத்துலேருந்து லக்ஷ்மண் ஜூலாவுக்கு வந்து ரோடு வழியாக இன்றைக்கி வந்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் காட்டுறது வச்சுக்கோங்களேன். டிராஃபிக்கில் போனேன்னா 3/4 மணி, இந்த டைம்லாம் வந்து சாயங்காலம்லாம் ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட 4 கிலோமீட்டர் இருக்குது ரஃபாக. இது எல்லாமே ரிஷிகேஷோட டெரிட்டரி தான், அங்கங்கே பக்கத்தில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம லக்ஷ்மண் ஜூலா, லக்ஷ்மணனுடைய குண்டம் இதெல்லாம் அனுபவிச்சோம். ஆனால் திருப்பியும் இது வந்து பார்த்தோம்னா இந்த பரத் மந்திர் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரைப்ரே மகரிஷி தபஸ் பண்ண இடமெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த தான் வர்ணிக்கிறது. இது கொஞ்சம் முன்ன பின்ன இப்படி இருக்குது. அது எப்படி ஸ்கந்தன் வர்ணிக்கிறார் இன்றைக்கோடைய டோப்போ பிளான் வச்சுட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து அந்த மாயா க்ஷேத்திரம், ரிஷி க்ஷேத்திரம், குஜாம்பிரக க்ஷேத்திரம்ன்ற அந்த பெயரில் தான் அடங்கிறது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்களாக வர்ணிக்கிறார். இப்போ இந்த சூரியபுத்திரி அப்படின்றது நம்ம யமுனா. அந்த யமுனா வந்து ஒரு இடத்துல ஆவிர்பவிக்கிற அதை பற்றிய விஷயங்கள். காலவேன புரா சூரிய சமாராதித ஈஸ்வர பிரசன்னச்சாப்ரவீத் சூரிய வரம் வரய காலவ ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். யார் இந்த காலவ ரிஷின்னு கொஞ்சம் தேடி பாருங்க. சரியா, முன்னாடி காலத்தில் காலவ ரிஷின்ற ஒருத்தர் அழகா சூரிய தேவனை குறித்து தபஸ் பண்ணார். ஓகே, அவர் ஆராதனை பண்ணும் பொழுது சூரிய பகவான் அவருக்கு பிரசன்னமாகி, காலவ ரிஷி உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுப்பா அப்படின்னார். ச அப்ரவித்தேஹி பகவன் தவ புத்ரி துயா ஸ்மிருதாம் யமுனேதி சமாக்யாதாம் நதி பரமபாவனீம் சா சமாயாது சததம் கங்காயாம் சங்கதா பவேத் தீர்த்தராஜ பிரயாகாச்ச சமம் தீர்த்தம் பவத்விதி அத்ர ஸ்நாஸ்யந்தி யே மர்த்யாஹ தே பிராயந்து பரம் பதம் தவ சாத்ர ஸ்திதிச்சாஸ்து சர்வசி தீர்த்தேஷு ச உத்தமே. ரொம்ப அழகா சூரிய பகவான் இப்படி கேட்டவுடனே காலவ மகரிஷி சொல்கிறார், பரமபுத்திரியான யமுனா இந்த இடத்துல ஆவிர்பவிக்கணும். அவள் நதி ரூபமாக வந்து இந்த கங்கையோடு இங்கே சேரணும். தீர்த்தராஜனான பிரயாகராஜுக்கு சமானமாக இந்த இடம் ஆகணும். இந்த இடத்துல எந்த மனிதர்கள் ஸ்நானம் பண்ணுறார்களோ அவர்களுக்கு பரமபதம் சித்திக்கணும். எல்லா தீர்த்தங்களோட உயர்ந்த தீர்த்தமாக இந்த தீர்த்தம் பவிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். உடனே சூரிய பகவான் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அவருக்கு அனுக்கிரகம் பண்ணுறார். அப்போ யமுனாதேவியினுடைய ரொம்ப பெரிய வெள்ளை அவளுடைய ஒரு அம்சம் மட்டும் இந்த இடத்துல ஆவிர்பவிச்சு சங்கமிச்சதுன்னு இருக்கு. சூரியச்சாபி ததேத் யுக்த்வா ததௌவரம் அனுத்தமம் யமுனா ச மகாபாக கலயா ச அத்ர சம்ஸ்திதாம் தஸ்யாஸ்து சங்கமே புண்ணியே பிரயாகாத் கோட்டி சங்க்யகே ஸ்நாத்வா தத்ர நரோ பக்தியா சிவசாயுஜ்யமாப்னுயாத். பிரயாகைக்கு சமமான ஒரு இடமாக இது ஆயிடுத்து. அந்த இடத்துல தபஸ் பண்ணுறவாளுக்கு நான் தபஸ்ன்றதை விட
குளிக்கிறவாளுக்கே சிவசாயுஜ்யம் அடைஞ்சுடலாம் அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது. இது வந்து திரிவேணி காட், திரிவேணி குண்ட், ரிஷி குண்ட் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். கரெக்டாக ரிஷிகேஷில் சந்தியா வேளையில் நித்தியம் ஆரத்தி நடக்கக்கூடிய திரிவேணி காட், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் ரகுநாத் ஜி மந்திர். அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி போனோம்னா ரிஷிகேஷ் பரத் நாராயணன். இது கரெக்டாக அந்த கரையிலேயே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய குண்டம் ரிஷி குண்டம்னு இன்னைக்கு பெயர் அதுக்கு. அந்த இடத்துல அழகாக திரிவேணி சங்கமம் சொல்லுவாங்க. யமுனையை ரகசியமாக வர கங்கை அங்கே பக்கத்துலேயே ஓடுறாங்க. அந்த நீரோட்டத்தில் யமுனையும் இருக்கா, சரஸ்வதியும் இருக்காள் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரிஷி கொண்டு தான் இந்த இடத்துல வர்ணிக்கப்படுகின்ற விஷயம் அப்படின்னு காண கிடைக்கிறது. அது பக்கத்துலேயே தான் சூரிய குண்டும் இருக்குது. அதனால் இதுவே எல்லாமே பக்கத்தில் இருக்கலாமா இருக்கும். தத்ரைவ சூரிய குண்டாக்கியம் தீர்த்தம் பரமபாவனம் யஸ்ய சம்ஸ்பர்ஷனாதேவ சூரியலோகே மஹி. அது பக்கத்துலேயே சூரிய குண்டம் இருக்குது. அங்கே யார் குளிக்கிறாளோ அவருக்கு சூரிய லோகம் கிடைக்கும்னு ஸ்கந்தன் சொல்கிறார். தத்ரேவ பश्चिमे பாகே தீர்த்தம் காலவ சம்யுதம். பக்கத்தில் காலவ தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. யத்ர ஸ்நானாத் பரம் யாதி புனராவிருத்தி வர்ஜினம். அந்த காலவ தீர்த்தத்தை குளிக்கிறவாளுக்கு திரும்பி புனர்ஜன்மா கிடையாது. தத உத்தரவாயவ்யே சிவோ யக்ஞேஸ்வர பிரபு விஷ்ணுனா ஸ்தாபிதோ யத்ர யஜ்ஞாதௌ விக்னநாசனே. அது பக்கத்தில் யக்ஞேஸ்வர சிவபெருமான் இருக்கார். விஷ்ணு அவர் ஸ்தாபிதம் பண்ணார். யஜ்ஞங்களுடைய இடத்துல யஜ்ஞங்கள் பண்ணும்பொழுது உண்டாகக்கூடிய இடைஞ்சல்களை சரி பண்ணுறதுக்காகன்னு இவளெல்லாம் நான் தேடணும். இந்த காலவ தீர்த்தம், சூரிய குண்டம், யக்ஞேஸ்வர சிவா இன்னைக்கு சொன்னதில் 2 விஷயம் இப்போதைக்கு இருக்குது. ஒன்று இந்த லக்ஷ்மண குண்டம். நான் இன்னும் போனதில்லை, ஆனால் அந்த லொக்கேஷன் பார்த்து வச்சுருக்கேன். லக்ஷ்மண் ஜோலா பக்கத்தே தான் இருக்குது. அடுத்தது இப்போ சொன்ன அந்த ரிஷி குண்டுன்னு சொல்லும்படியாக நம்ம யமுனா தேவியும் கங்கையும் சங்கமிக்கக்கூடிய திரிவேணி காட்டில் இருக்கக்கூடிய ரிஷி குண்டம். சரியா? ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கான பாக்கியம் இதுவே உங்களை பரமபாவனமாக்கிடும். அந்த இடம்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல யாரும் குளிச்சு நான் பார்த்ததில்லை ரிஷி குண்டத்தில். ஆனால் அதில் எல்லோரும் கைகுப்பா சேவிப்பா ஜலம் எடுத்து புரோக்ஷனம் பண்ணிப்பா. அது நானும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் சேர்த்து அந்த பாக்கியம் லபிக்கட்டும். ஸோ மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. जय बोलो गंगा मैया की जय. हर हर गंगे, जय माँ गंगे, गंगे शरणम. जय बोलो हिमालय पर्वतराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो भारत माता की जय. राधे कृष्ण.